மேக்கப்பில் டூஸ் அண்ட் டூ நாட், மேக்கப்பில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஸ்கின்னில் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் போடலை, அப்படியே வந்து ட்ரையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து காம்பினேஷனல் ஸ்கின் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே எனக்கு வந்து ஆயிலியாக இருக்கும், இங்கே எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ எதுவுமே நான் வந்து பண்ணலை. இப்போ நான் எதுவுமே பண்ணாதப்போ நம்ம ஒரு மேக்கப் ப்ராடக்ட் உள்ளே யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம ஸ்கின்குள்ளே போகும்போது நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய போர்ஸ் க்ளாக் ஆகிறது, பிம்பிள்ஸ் வர்றது, அலர்ஜி வர்றது, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் குயிக்காகவே நம்மளுக்கு அந்த அலர்ஜி வந்து காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே போடாத ஸ்கின்னில் போய் நம்ம ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை காம்பேக்டோ ஹைலைட்டர்லாம் போடும்போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஏஜ் பீப்புள் வேணால் எந்த மாதிரி மேக்கப் வேணால் போடுங்க, சிம்பிள் மேக்கப் போடுங்க. நான் ஃபவுண்டேஷன் கூட போட போகிறேன், தயவு செய்து வந்து நீங்கள் ஸ்கின் ப்ரெப் வந்து பண்ணிக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்கின் ப்ரெப்றது எதுவுமே இல்லை, ஃபேஸ் வாஷ், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இதில் டூஸில் வந்து ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். டூ நாட், அதாவது ஸ்கின் ப்ரெப் பண்ணாமல் நீங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கின் ப்ரெப்க்கு நிறைய வீடியோஸில் நிறைய பிளாகர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கின் ப்ரெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் வாஷ், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். நான் ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணி காமிச்சிடுறேன். ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியான அண்ட் நல்ல வெல் நோன் பிராண்ட் ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுன்னா. இங்கே வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் அதுக்கேற்ற டோனர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் டைப்க்கான ஃபேஸ் வாஷ், ஸ்கின் டைப்க்கான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். அடுத்த ஸ்கின் ப்ரெப் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் உங்களோட ஸ்கின் டைப் தான் இருக்கட்டும். ஆயிலி ஸ்கின்னா மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர், ட்ரை ஸ்கின்னா ஹைட்ரேட்டிங்காக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் அதை மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் ஹெவியான மேக்கப் போட்டாலும் லைட்டான மேக்கப் போட்டாலும் ஸ்கின் ப்ரெப் டூவில் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப 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 முக்கியம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதும் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்னாச்சு டைம் கொடுங்க. ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அது அப்சர்வ் ஆகணும். அப்படி ஈரமாக இருக்கும் போதே நெக்ஸ்ட் பவுடர் போட காம்பேக்டாக போட்டுறாதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் போட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டு உங்கள் டைம் கொடுக்கணும். டூ நாட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் போட்டுட்டு இது கடன்னு குயிக்காக மேக்கப் பண்ணணும், கடன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுருங்க. அப்படி போடவே கூடாது. இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகிற டைமில் கண்டிப்பாக நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் மேட் லிப்ஸ்டிக்கோ லிக்விட் லிப்ஸ்டிக் எதாவது யூஸ் பண்ணுறதாலும் லிப்பை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மேக்கப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கின் ப்ரெப், லிப் ப்ரெப் இதெல்லாம் வந்து பண்ணிக்கணும். ஸோ இங்கே லிப்பை வந்து நான் மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். அதுக்கு எந்த லிப் பாம் நல்ல குவாலிட்டியான லிப் பாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் மேக்கப்போ இல்லை சன்ஸ்க்ரீன் போடுறதா போட்டுக்கலாம். இல்லை நான் எனக்கு மேக்கப் லுக் வந்து ஹெவியாக பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். இதை ஸ்கின் ப்ரெப்பே பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக போய் ஃபவுண்டேஷனை போட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஃபவுண்டேஷன் அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஸ்டெப் நம்ம மெயின்டைன் பண்ணி பண்ணாதான் மேக்கப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின் போர்ஸ்குள்ளே போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப்போட பேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்மூத் என்ன ஃபினிஷ் தரது, நல்லா நம்ம ஸ்கின் கூட பிளெண்ட் ஆகிறதுக்கு ப்ரைமர் இந்த மாதிரி ஸ்கின் ப்ரெப்லாம் ரொம்ப 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 அவசியம். கண்டிப்பாக ஸ்கின் ப்ரெப் வந்து பண்ணுங்கள். எங்கெல்லாம் கரும்புள்ளிகள் அன்இவன் ஸ்கின் டோன் டிஸ்கலரேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணணும். பட் நான் பில்டபிள் கவரேஜ் ஆகக்கூடிய ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒரு வார்ம் டோன்ட் ஆரஞ்ச் டிண்ட் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து எனக்கு இது தேவைப்படல, அதாவது ஆரஞ்சு கரெக்டாக வந்து தேவைப்படல. பட் நீங்கள் வேறு என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ரேஷ் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கரெக்டர் நான் நிறைய வீடியோஸில் பார்ப்பீங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். கண்ணுக்கு மேலே, வாயை சுற்றி அங்கெல்லாம். ஃபவுண்டேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு மேட் ஃபவுண்டேஷனாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து குயிக்காக ட்ரை ஆகிடும். மேக்கப் ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணணும். இதில் வந்து ஆரஞ்சு கரெக்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் ட்ராக் ஆகி மூவ் ஆகிடும். அண்ட் ஸ்கின்னில் வந்து நிறைய சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்படின்னு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி போட்டு தேய்ப்பிங்க. அப்படி தேய்க்கக்கூடாது. ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான், இந்த ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கணும். இல்லைனா இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த ப்ரெஷர்லேயே நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபுல் கவரேஜும் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த டிப் மட்டும்தான் என்னோடய ஸ்கின்னுக்கு டச் ஆகுமே தவிர இந்த லேயர், இந்த பார்ட்லாம் அப்படியே டச் ஆக ஜஸ்ட் இது மட்டும்தான் இப்படி நம்ம
blend பண்ணணும். இப்படி blend பண்ணாலே உங்களுக்கு க்ரீம் நல்லா உங்களுக்கு ஸ்கின் கூட blend ஆகிடும். அதை விட்டு இப்படி பிடிச்சி இப்படி தேய்க்கிறது இப்படி தேய்க்கிறதுலாம் பண்ணவே பண்ணாதீங்க. நோ, அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இப்படி ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம வந்து blend பண்ணணும். ஃபவுண்டேஷன் ஈஸியாக வந்து குயிக்காகவும் ஸ்கின் கூட blend ஆகிடும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ண பிடிக்கலன்னா இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து blend பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக என்னோடய ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணாமல் எல்லாமே நான் வந்து blend பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் லைட்டர் ஷேட் இருக்கக்கூடிய கன்சிலர் வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். டஸ்ட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ஆயில் ஸ்கின்னா நிறைய பவுடர் போடலாம். ஸோ நான் காம்பேக்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பியூட்டி பிளெண்டரை வச்சு சும்மா லைட்டாக இப்படி தொட்டு எனக்கு எங்கெல்லாம் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். காஜல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ மிஸ்டேக்ஸ்லாம் இருக்காது. எவ்ரி ஒன் நோஸ் காஜல், ஐலைனர், மஸ்காராலாம். ஸோ மற்ற என்ன 2 இருக்குது அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். எப்படி அப்ளை பண்ணுறதால சொல்ல போகிறேன். ஸோ இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஷ் எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஷ் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் மேட் ப்ளஷ் தான் வந்து எடுத்துக்கணும். கிளாம் 21லேருந்து ஒரு ப்ளஷ்ஷு, டெரக்கோட்டா ப்ளஷ்ஷு. ஸோ இதை மாதிரி ஒரு ப்ளஷ் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரஷ் வந்து நல்லா புசுன்னு இப்படி இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷோட டிப்பில் மட்டும் பவுடரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கைக்கு முன்னாடி இப்படி டஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரஷ்ஷில் என்ன டிப்பில் வந்து ப்ராடக்ட் இருக்கோ அதை மட்டும்தான். சில பேர் நம்ம எப்பவுமே வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அதுதான் லாஜிக். எப்பவுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்படியே இருக்க மாட்டோம். கொஞ்சம் நார்மலாக இருந்துட்டு ஸ்மைல் பண்ணுற இடத்துல இங்கே இருக்குங்களா. ஸோ இப்படி இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சில பேர் இப்படி மூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிப்பாங்க. இதை மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராடக்டோட குவான்டிட்டி எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். இது பேக்கில் போயிடும். இங்கே ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணுவீங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறேன் நான் சொல்கிறேன். இது டூ நாட்ஸில் வருது. சிரிச்சுக்கிட்டு ஸோ இந்த சைட் கார்னரில் ப்ளஷ் அப்ளை பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணுறது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ 2 டைப் ஆஃப் ப்ளஷ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல அழகாக இருக்கக்கூடிய ஒரு அழகாக தெரியணும்னா அப்படியே கொஞ்சம் ஸ்கின்னோட ஒரு ஃப்ளஷ்ஷாக இருக்கணும்னா நம்மளுக்கு இதை மாதிரி ஒரு சைட் வியூவில் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்வேன். அண்ட் அக்கார்டிங் டு மீ திஸ் இஸ் அ டூஸ் அண்ட் டூ நாட். இதை மாதிரி ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணாதீங்க. ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணால் ஜோக்கர்லாம் பார்ப்போம்னா அதை மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ ஸ்மைல் பண்ணும்போது இது ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் இது வந்து இப்படி வந்து ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ண மாதிரியே தெரியும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் ஹைலைட்டர் அடுத்தது பார்த்துடலாம். இதோட இந்த வீடியோஸ் குயிக்காக வந்து முடிஞ்சிடும். சாரி. ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷிம்மர் ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது ஹைலைட்டராக நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்னி ப்ரோன் ஆர் ஆயிலி ஸ்கின் அது மாதிரி இருந்துச்சுன்னா கிளாக் ஆகிடும். அதாவது அந்த ஜிகுன்னு இருக்குது, கொஞ்சம் அதிகமாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போகும். அப்படி பண்ணக்கூடாது. ஹைலைட்டர் பேலட் இருக்குங்களா, அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். இல்லை லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். ஐஷேடோவில் இருக்கிறத வந்து ரொம்ப பார்ட்டிகல்ஸ் ஜிகுன்னு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபைன் பவுடர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதை தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த கோல்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ஹிலாரியோட ஐஷேடோ பேலட். இது ரொம்ப ஜிகுன்னு இருக்கும். ஸோ என்கிட்ட ஹைலைட்டர் ப்ரஷ் இல்லை. ஸோ இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்படி தேய்ச்சா நம்மளுக்கு இது மாதிரி கோல்ட் ஆகிடும். இந்த மாதிரி. ஸோ இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பவுட்ரு யூஸ் பண்ணுறத விட இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேப்ளின்லேயே இருக்குது. அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் சுகரில் கூட இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன ட்ராப் ஒன்று இப்படி எடுத்துப்பேன். ட்ராப் எடுத்து எனக்கு அவ்வளோவா ஹைலைட்டிங் பிடிக்கும், ஆனால் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு இங்கே இடத்துல நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ ஹைலைட்டிங் போன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே தெரியும். அங்கே தான் நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண ஜிகு ஹைலைட்டர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல ஜிகு ஹைலைட்டரு, இந்த பக்கம் லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஸ்கின்னை அப்படியே மினு இருக்கும். அதுதான் ஹைலைட்டரு. நம்ம ஐஷேடோ பவுடர் யூஸ் பண்ணக்கூடிய ஹைலைட்டர் ஜிகுன்னு இருக்கும். ஸோ அந்த வேர்ட் புரிஞ்சுக்கோங்க.
மினுமினுன்னு இருக்கிறதும் ஜிகுன்னு இருக்கிறதும். ஸோ லைட்டாக அப்படியே டார்ஜில் ஆகிறது தான் ஹைலைட்ரு, ஜிகுன்னு இருக்குது வேறு. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் டூஸ் அண்ட் டூ நாட். ஸோ மேக்கப்போட ஃபவுண்டேஷன், ஸ்கின் ப்ரெப் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டூஸ் அண்ட் டூ நாட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்னால் லிப்ஸ்டிக் நான் ஏன் காமிக்கலைன்னா, லிப்ஸ்டிக் எல்லாருக்குமே தெரிஞ்சு தான். ஸோ நியூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிப்ஸ்டிக் நான் வந்து கவர் பண்ணிட்டு வந்துடுறேன். டூ நாட்டில் நம்ம ஸ்கின்னில் பண்ணக்கூடிய நம்ம சோதனைகள் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ டூஸ் அண்ட் டூ நாட் இப்படி தான் ஃபைனல் அவுட்லுக் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாருக்குமே என்னென்ன யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஒரு டீட்டெயிலாக ஒரு ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் மாதிரி உங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு பின் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. அண்ட் ரொம்ப 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 சேஃபாக இருங்க. அண்ட் டபுள் மாஸ்க் வந்து வேர் பண்ணிக்கோங்க, சானிடைஸ் வந்து கேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. அண்ட் ஸ்டே ஹாப்பி. அண்ட் சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஆர்டிஸ்ட் பாபாய் ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். வெல்கம் பேக் டு கிளாம் கேர்ள் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? Welcome back to our channel Glam Girl Tamil. Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இந்த சைட் நான் வந்து டூஸ் நான் என்ன ஒன்று ட்ரை பண்ணேன், ஏதோ ஒன்று வந்துடுச்சு கண்ணில். நான் கூடிய ஒரு ஷிம்மர், சாரி, ஐஷேடோ பேலட்